அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். நம்ம தினமும் இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறை, அந்த நிவேதனங்கள் மற்றும் அன்றைய தினத்திற்கு சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நவராத்திரி 4ஆம் நாள், செப்டம்பர் 25ஆம் தேதி, புரட்டாசி 9ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்றைய தினம் நவராத்திரி, அதாவது துர்கை வழிபாட்டிற்கு உகந்த நாள். முதல் 4 நாட்களும் துர்கை வழிபாடு. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய தெய்வம் வாராகி அம்மன். இன்றைய தினம் இந்த நவராத்திரி 4ஆம் நாளுக்கு உண்டான நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய தினத்திற்கு உண்டான நிவேதனம் என்று பார்த்தோமே ஆனால் மிளகு பொடி சாதம், உளுந்த வடை மற்றும் கருப்பு திராட்சை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யலாம். சுண்டலுக்காக இன்றைய தினம் மூக்குக்கடலை, கருப்பு மூக்குக்கடலையினால் செய்யப்பட்ட சுண்டலை வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் இந்த நவராத்திரி 4ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வம் வாராகி அம்மன். வாராகி அம்மனை இன்றைய நாளில் நாம் வழிபாடு செய்ய எதிரிகள், எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு, வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு மிக சிறந்த அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும். இன்றைய நட்சத்திரம் என்று பார்த்தோமேயானால் இன்றைய தினமும் இந்த நவராத்திரி 4ஆம் நாளும் சுவாதி நட்சத்திரம் தான், ராகுவினுடைய நட்சத்திரம். எனவே ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இன்றைய நவராத்திரியினுடைய பிரதான தெய்வமான வாராகி அம்மன் மற்றும் ராகு பகவானையும் வழிபாடு செய்து வர மிக அற்புதமான நல்ல பலன்கள் மற்றும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி, நல்ல முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். ராகு பகவான் ராஜபோகத்தை தருபவர். ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கு ராகு பகவான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாகும். ஒருவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இவைகளெல்லாம் கிடைப்பதற்கு ராகு பகவானுடைய அருள் நமக்கு அவசியம் வேண்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, மேலும் அந்த வேலை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்குவதற்கும் இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு அவசியம் தேவை. ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உருவாகுவதற்கும் இந்த ராகு பகவான் தான் காரணம். எனவே இந்த ராகு பகவானை நாம் இன்றைய தினம் வழிபாடு செய்ய ராகுவினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். மிக முக்கியமாக தீராத இந்த மூட்டு வலி பிரச்சனை, வயிறு உபத்திரங்கள், அதாவது ஜீரண கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள், இது அனைத்தும் நீங்கும். ராகு பகவானினால் ராகு பகவானை இன்றைய தினம் நம் வழிபாடு செய்யும் போது அந்த பித்ரு தோஷம் என்பது நீங்கும். அது மட்டுமல்லாமல் பரம்பரையாக உள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு இன்றைய தினம் இந்த ராகு பகவானை வழிபாடு செய்வதனால் நமக்கு மிக சிறப்பான நல்ல பலன்கள் உண்டாகும். குறிப்பாக நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் அனைத்துமே நீங்கும். நவராத்திரி பூஜை முறை. தினமுமே நவராத்திரி நாட்கள்ல நாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்பது மாலை 5 மணி முதல் 6 மணி. 6 மணிக்குள்ளாக நாம் பூஜையை துவங்கி விட வேண்டும். பூஜை அறையில இன்றைய தினம் ஒரு மணப்பலகையை வைத்து அந்த மணப்பலகையின் மீது நன்றாக மஞ்சள் தடவி மாக்கோலம் இட வேண்டும். மணப்பலகையினுடைய இரு ஓரங்களிலும் நாக உருவம் கொண்ட கோலங்களை வரைந்து அதன் நடுவில் தாமரை கோலத்தையும் வரைந்து நடுவில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி இட்டு கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை எல்லாம் செய்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முதல்ல தீபத்திலேயே நீங்கள் துர்க்கையை, இந்த நவராத்திரி முதல் 4 நாட்களுக்கு துர்க்கையை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா? அதனால முதல்ல துர்க்கை அம்மனை அந்த விளக்கிலேயே நீங்கள் ஆவாகனம் செய்து அதன் பிறகு இன்றைய நவராத்திரி 4ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வமான வாராகி அம்மனையும் அந்த தீபத்திலேயே நீங்கள் ஆவாகனம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நட்சத்திரத்தின் அதிதேவதையான ராகு பகவானையும் அந்த தீபத்திலேயே நீங்கள் ஆவாகனம் செய்து சிகப்பு நிற பூக்கள் அல்லது செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனைகளை எல்லாம் செய்து இந்த 3 தெய்வங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வதனால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். இனி இன்றைய தினம் நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய அந்த 3 காயத்ரி மந்திரங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக துர்க்கை காயத்ரி மந்திரம். ஓம் காத்யாயனாய வித்மஹே
கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ துர்காயை நமக. அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ வாராகியை நமக. அடுத்ததாக இன்றைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் நகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ராகவே நமக. நவராத்திரி நாட்கள்ல தினமும் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து 108 முறை ஜெபம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். பூஜையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் இன்றைய நவராத்திரி நாட்கள்ல உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்கள்ல பரிசு பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களை எல்லாம் தருவது என்பது கூடுதல் சிறப்பு. நவராத்திரி நாட்கள்ல சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது அதி அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். குழந்தைகளுக்கு அன்றைய நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்களில் நீங்கள் பரிசு பொருட்களை தருவதால் மிக சிறப்பான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். பூஜையெல்லாம் முடித்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அந்த நவராத்திரி பிரசாதங்களை நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்த பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அம்பாளினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். குழந்தைகளை உங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் மற்றும் இந்த நவராத்திரி பூஜைக்கு வரக்கூடிய குழந்தைகளையும் அந்தந்த தினத்திற்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை அந்த குழந்தைகளையும் நீங்கள் சொல்ல சொல்லி பழக்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஆன்மீக ஈடுபாடு என்பது உண்டாகும். இந்த நவராத்திரியினுடைய இந்த பூஜை முறைகள், இந்த பூஜையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஈடுபாடு மற்றும் ஆர்வம் என்பது உண்டாகும். மேலும் குறிப்பாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு இந்த நவராத்திரி நாட்கள்ல குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள். எல்லா ஆலயங்களிலுமே இந்த நவராத்திரி பூஜை என்பது சிறப்பாக கொண்டாடப்படும். உங்கள் இல்லங்களில் நவராத்திரி பூஜைகளை முடித்து அதன் பிறகு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு அவசியம் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து செல்வதை ஒரு பழக்கமாகவே இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, இது போன்று தொடர்ந்து நவராத்திரி நாட்களினுடைய பூஜை முறை மற்றும் பலன்கள், அன்றைய தினம் சொல்ல வேண்டிய இந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.